ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் படித்ததில் பிடித்ததுன்ற தலைப்பில் ஒரு ஆத்தர் எழுதின ஆர்டிக்கலை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா இறந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க பையன் அவரோட டைரியை படிச்சுட்டு இருக்காரு. அந்த டைரியில் ஒரு குறிப்பு எழுதியிருக்கு. அதை பார்த்த உடனே அவருக்கு ஆச்சரியமாயிருக்கு. அதில் தன்னோட நண்பர்கிட்ட 1,00,000 ரூபா பணம் வாங்கியிருக்கிறத எழுதியிருக்காரு. அந்த பையன் அந்த நண்பரை 2-3 தடவை இடையில பார்த்துருக்காரு. அவர் நலம் விசாரிச்சாரே தவிர இந்த பணத்தை பற்றி அவர் கேட்கவே இல்லை. அந்த பையன் கையில் பணத்தை எடுத்துகிட்டு போய் நேரில் அவரை பார்த்து விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்பாவோட நண்பர் என்ன சொன்னார்னா, உங்கள் அப்பா எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. ஒரு நாள் உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு என்கிட்ட 1,00,000 ரூபா பணம் கேட்டார். நான் கொடுத்தேன். உங்கள் அப்பா திடீர்னு இறந்துட்டாரு. எழுத்துப்பூர்வமாக எதுவும் எழுதி கொடுக்காம உங்ககிட்ட வந்து கேட்குறது தப்புன்னு தோணுச்சு. அதோட நான் பணம் வாங்கினது குடும்பத்தில் யாருக்கும் தெரிய வேணான்னு அப்பா சொல்லியிருக்காரு. அதை நான் கேட்காம இருக்கிறது தான் உங்கள் அப்பாவுக்கு நான் கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவர் பையன், அதை திருப்பி கொடுக்கறது தான் எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுக்குற மரியாதை, அதுதான் அவர் மகனாக எனக்கான அடையாளம்னு சொல்லி பணத்தை திருப்பி கொடுத்துட்டாராம். அந்த நண்பர் ரொம்ப நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. பண்பும் செயலும் தான் ஒருத்தரை உயர்த்துமே தவிர மதமோ ஜாதியோ வசதியோ இல்லை. இதில் 2 நல்லவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இதை தான் வழக்கு மொழியில் சொல்லுவாங்க, நல்லவனுக்கு எழுத்து தேவையில்லை, கெட்டவனுக்கு எழுதியும் பயனில்லைன்னு. வாங்குற பணத்தை திருப்பி கொடுக்கறது வழக்கத்திலே இல்லாமல் போச்சுன்னு பலர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். உழைச்ச சம்பளத்தை தராமல் இருக்கிறது, அவசரத்துக்குன்னு வாங்கின கடனை திருப்பி தராமல் இருக்கிறது, இதெல்லாம் ஆறறிவு உள்ள மனிதர்கள் செய்ய தயங்குற விஷயம். கடன் வாங்கி இருந்தோம்னா அதை திருப்பி தராமல் நமக்கு நிம்மதியாக தூக்கம் வராது, வரவும் கூடாது. அதனால் 99% கடன் வாங்குறத தவிர்த்துடுவோம். அப்படியும் கடன் வாங்கிட்டோம்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை திருப்பி கொடுத்துருவோம். நேர்மையாக இருந்து எதை சாதித்து விட்டாய் என்று கேட்பவர்களிடம் தைரியமாக சொல்லுங்கள், நேர்மையாக இருப்பதே பெரிய சாதனைதான் என்று. நீ செய்த தானமும் நீ செய்த துரோகமும் கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை தேடி வந்து நீ செய்ததை விட சிறப்பாக செய்துவிட்டே போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.